மிதுன ராசிக்காரர்களுக்கு என் அன்பான வணக்கங்க. வரும் இந்த அடுத்த 7 நாட்கள் உங்களுக்கு ரொம்ப நல்ல நாட்களா இருக்கணும்னு சொல்லி, அந்த கடவுள் முருகனையும், அந்த சிவனையும் நான் மனதார வேண்டிக்கிறேங்க. வேண்டிக்கிட்டு ஜோதிட ரீதியா அடுத்த 7 நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னோ, அதிர்ஷ்டமா இருக்குமா? நீங்க நினைத்த காரியமெல்லாம் நிறைவேறுமான்னு சொல்லி, விரிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. வீடியோ பத்தின கருத்துக்கள மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனல பார்க்குறீங்க அப்படின்னா, இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவா மிதுன ராசிக்காரங்க பொதுஜன கவர்ச்சி உடையவங்க. எதையுமே ரசித்து சுவைத்து சாப்பிட்றதுல நீங்க தான் கெட்டிக்காரங்க. அப்படியே தான் எண்ணத்தையும் சுவைப்பாங்க. உங்களுடைய எண்ணத்த சுவையா தொகுத்து சொல்றதுல நீங்க வல்லவங்க. மிதுன ராசி நேயர்கள் பெரும்பாலும் அழகாவும் கவர்ச்சியாவும் இருப்பாங்க. வாயு ராசியை சேர்ந்தவங்க. புதனுக்கு சொந்த வீடு இது. மிருகசீரிஷத்தின் 3, 4 பாதங்கள், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதங்களும் இந்த ராசியை சேர்ந்தவங்க. இந்த ராசியில பிறந்தவங்க சிந்தனை பிரியர்கள். இவங்கள சீக்கிரமே ஒரு தீர்மானத்துக்கு கொண்டு வந்துரலாம். இந்த ராசிக்காரங்க எப்பவுமே 2 பணிகள கவனிப்பாங்க. சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப தங்கள சுலபமா மாத்திக்கிட்டு வாழுவாங்க. சிந்தனை செய்யும் பழக்கம் உள்ளவங்களால எதையும் தீர்க்கமா ஆலோசிப்பாங்க. அடிக்கடி மாற்றத்தையும் புது பழக்கங்களையும் விரும்பினாலும் மிகவும் நம்பிக்கைக்கு உகந்தவங்க. சமயத்துல கை கொடுத்து உதவுவாங்க. எடுத்த வேலைய அரைகுறையா விட்டு போறதுல இவங்களுக்கு ஒரு அலாதி குஷி இருக்கும். ஒரு வேலைய தொடங்கி செய்வாங்க. அத அப்படியே விட்டுட்டு அடுத்த வேலைய கவனிக்க போயிருவாங்க. அதையும் முடிக்க மாட்டாங்க. பிறரோட சேர்ந்து பணியாற்றினா இவங்களுக்கு அறிவாற்றல் தொற்றென பிரகாசிக்கும். அவங்க சொன்னத சரின்னு சாதிக்கும் மனப்பான்மையும் ஓரளவு தாராள குணமும் பெற்றிருப்பாங்க. முற்போக்கு சிந்தனை இருந்தாலும் பழமைய விட்டுறவ தயங்குவாங்க. இவங்களோட செய்கை, பேச்சு எல்லாத்துலேயுமே ஒரு இரட்ட வேஷம் போல தெரியும். நெருங்கி பல நாட்கள் பழகினாலுமே இவங்க பிறரால புரிந்து கொள்ள முடியாது. பல தொழில்களை இழுத்து போட்டுக்கிட்டு திண்டாடுவாங்க. ஆனா வெளியில மன போராட்டத்தை காட்டிக் கொள்ள மாட்டாங்க. இவங்களால அதிக துயரத்தையோ பரபரப்பையோ தாங்க முடியாது. ஆனா இவங்கள போக்கிலேயே விட்டுட்டா அபாரமா உழைப்பாங்க, முன்னுக்கு வருவாங்க. இவங்க பிரகாசிக்க ஒண்ணுக்கொண்ணு சம்மந்தம் இல்லாத 2 தொழில் இவங்களுக்கு வேணும். மத்தவங்க சொல்றத கேட்டு செய்யறத விட இவங்களே சிந்திச்சு செஞ்சா சிறப்பா செஞ்சு முடிப்பாங்க. இவங்க சிறந்த தூக்க பிரியர்கள். இவங்க புத்தகங்களை வேகமா படிப்பாங்க. பேச்சுல கண்ணியமும் நயமும் வெளிப்படும். ஒரு நிறுவனத்துல குமாஸ்தாவோ நுழைந்தாலுமே குறுகிய காலத்துல உயர் பதவிக்கு வந்துருவாங்க. சிறந்த புகைப்பட கலைஞர்கள் மிதுனராசி அன்பர்களாகவே இருப்பாங்க. பெண்களாக இருந்தால் நகத்தில் அழுக்கு படியாமல் எப்பவுமே சொகுசாக இருக்க விரும்புவாங்க. நயமான பேச்சினாலேயே பிறரிடம் வேலை வாங்கிடுவாங்க. மேலும் அடுத்த 7 நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, பொருளாதார நிலை நல்லபடியாக இருக்குங்க. வீண் செலவுகள்லாம் எதுவும் ஏற்படாது. கடந்த சில நாட்களாக கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்க போகுது. அடிக்கடி ஏற்படும் எதிர்பாராத அலைச்சல்களால உடல் அசதியும் சோர்வும் உண்டாகலாம். உங்களை பத்தி தவறா பேசிட்டு இருந்தவங்க, புரிஞ்சுக்கிட்டவங்க, நண்பர்களும் உறவினர்களும் இப்ப தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்பாங்க. அவங்களால எதிர்பாராத பணவரவு உங்களுக்கு கிடைக்குங்க. அலுவலகத்துல சக ஊழியர்கள் உங்கள் பணிகள்ல உதவி செய்வாங்க. மற்றபடி பதவி உயர்வோ சலுகை உயர்வோ எதிர்பார்க்க முடியாது. அதிகாரிகள் கடுமையா பேசினாலும் பொறுமையோட எதிர்கொள்றது நல்லது. வியாபாரத்தின் காரணமா சில தொலைதூர பயணங்களை மேற்கொள்ள நேரிடும். பணியாளர்களா நல்ல முறையில் ஒத்துழைப்பு தருவாங்க. சக வியாபாரிகளிடையே இணக்கமான சூழ்நிலை உண்டாகுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்கள் வருகையால பொறுப்புகள் அதிகரிக்கும். அதன் காரணமா அசதியும் சோர்வும் ஏற்படுங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்துல சில சலுகைகள்லாம் கிடைக்கலாம். வேடிக்கையும் தன்னிச்சையான மனநிலையும் கொண்ட மிதுன ராசிக்காரங்க சனி, ராகு ஆகிய கிரகங்களின் அமைப்பால இந்த வாரம் சுறுசுறுப்பா செயல்பட்டு காரிய வெற்றி அடைவீங்க. தொழில்துறையினர், வியாபாரிகள் புது இடங்கள்ல கிளைகளை தொடங்க வாய்ப்பு இருக்குங்க. உத்தியோகஸ்தர்கள் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரமும் ஊதிய உயர்வும் பெறுவாங்க. ரியல் எஸ்டேட், ஷேர் மார்க்கெட் துறையினர் புதிய மற்றும் வெளிநாட்டு பங்குதாரர்கள் மூலமா ஆதாயம் பெறுவாங்க. மாணவர்கள் பெற்றோர் ஆதரவோட புதுமையா சிந்திப்பீங்க. திறமையா செயல்பட்டு பாராட்ட பெறுவீங்க. காய்ச்சல், கை கால் வலி ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சைக்கு மூலமா குணமடையுங்க. அறுவை சிகிச்சை செஞ்சு கொண்ட ஏழை எளியோருக்கு மருந்துகள், பொருளுதவி செய்கிறது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துங்க. ஆட்சி உச்சம் பெற்றிருந்த ராசிநாதன் 5ஆம் இடத்துல செவ்வாயோடு இருக்கிறது, அவர் லாபஸ்தானத்தை பார்க்குறதும் சிறந்த அமைப்புங்க. வீடு, மனம் முதலிய விஷயங்கள் லாபகரமாக இருக்கும். ரியல் எஸ்டேட் சிறப்பாக நடைபெறும். கணக்கு வழக்குகள் மற்றும் வங்கித்துறையில் உள்ளவங்க முன்னேற்றம் பெறுவாங்க. பதவி உயர்வால சிலருக்கு இடமாற்றங்கள்லாம் நிகழுங்க. உயர் அதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையின்றி இருக்கும். பண வரத்துக்காக கஷ்டப்பட வேண்டி இருக்காதுங்க. ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கும்.
குருவின் பார்வை தொழில் ஸ்தானத்துல பதியறதால நினைத்த எண்ணங்கள்லாம் பூர்த்தியாகும். தடைகள்லாம் விலகும். தாமதங்கள்லாம் மாறுங்க. நீங்க கொஞ்சம் எதுல கவனமா இருக்கலாம்னா, தந்தையார் உறவுல கருத்து வேறுபாடு இல்லாம பார்த்துக்கோங்க. 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறதால தந்தை உடல் நலனிலையும் கவனம் தேவை. வீண் விரோதங்களை வளர்த்துக்கொள்ள வேண்டாங்க. குறிப்பா அபிப்பிராயங்களை சொல்லும்போது கட்டுப்பாட்டோட இருங்க. பிற தூண்டுதலுக்கு இணங்கி விவகாரமா பேசி சமூக வலைதளத்துல விவகாரத்துல மாட்டிக்கொள்ளக்கூடாதுங்க. மேலும் உங்களுக்கு மிக மேன்மையான பலன்கள்லாம் கிடைக்குங்க. சில இடங்கள்ல வேலையில சிறு அழுத்தம் உண்டாகும். சில இடங்கள்ல கடுமையா உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். உத்தியோக ரீதியா சம்பள உயர்வு வரலாம். ஆனா எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் தாமதமா தான் நடக்குங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரித்து பணப்புழக்கம் அதிகரிக்கும். புதிய தொழில்ல நம்பிக்கையோடு ஈடுபடலாம். குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி குதூகலம் அதிகரிக்குங்க. பிள்ளைகளால பெருமையும் நிம்மதியும் உண்டாகும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்துல உங்களின் வேலை திறமை மிகுந்த ஏற்றத்தை கொண்டு வரும். பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் நிலை உருவாகுங்க. வியாபாரத்துல நல்ல வருமான பெருக்கம் ஏற்பட போகுது. தொழிலை விரிவு செய்யறதுக்கு சிறந்த நேரங்க இது. குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள்லாம் விலகும். பிள்ளைகளால் சிறப்பு மேன்மையும் உண்டாக போதுங்க. பெரியோர்களின் ஆசி இந்த வாரம் கிடைக்க போது உங்களுக்கு. குடும்பத்துக்காக பணவரவு அதிகரிக்க அதிகப்படியாக பாடுபட வேண்டியதாக இருக்கும். கலைத்துறையினர் நல்ல வாய்ப்புகள் அமைஞ்சு பொருளாதார உயர்வை அடைவாங்க. புதிய முதலீடுகளில் ரொம்பவும் நிதானமாக இறங்கணுங்க. சந்திரனின் இடப்பெயர்ச்சி இன்பமும் துன்பமும் கலந்த பலன்களை கொண்டு வரப்போகுது. ராகு 9ல் இருக்கிறதால நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் வார கடைசியில் நடந்தேறுங்க. நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும்னா, வியாபார விஷயத்தில் கவனக்குறைவாக செயல்படக்கூடாது. புதிய முதலீடுகளை திட்டமிட்டு செய்யணும். இந்த வாரம் மிதுன ராசிக்காரர்கள் தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக சலிப்பு இல்லாமல் பாடுபட வேண்டியதாக இருக்கும். பண விஷயத்தில் ரொம்பவுமே சாமர்த்தியாக நடந்துக்கணும். மேலும் பெரியோர்களின் ஆசை உங்களுக்கு கிடைக்குங்க. மேலும் எந்த ஒரு காரியத்திலையுமே எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். ஒதுங்கி இருந்தா கூட வலுக்கட்டாயமா எதுலையாவது ஈடுபட சுற்றமும் நட்பும் தூண்டுவாங்க. சுப செலவு ஏற்படலாம். பயணங்களின் போது எச்சரிக்கை தேவைங்க. தொழில் வியாபாரத்துல இருந்து வந்த மந்த நிலையெல்லாம் மாறப்போகுதுங்க. வருமானம் வந்து சேரப்போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் பணியை கவனிக்க வேண்டியதாக இருக்குங்க. குடும்பத்தில் அமைதி ஏற்பட குடும்ப உறுப்பினர்களிடம் நிதானமாக பேசுறது, வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது. விருந்தினர்கள் வருகையும் அதனால செலவும் உண்டாகுங்க. பெண்களுக்கு வீண் அலைச்சலும் செலவும் உண்டாகலாம். கவனமாக இருங்க. கலைத்துறையினர் எதுலேயுமே கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு புத்தி கூர்மை உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். மாணவர்களுக்கு உயர்கல்வி பற்றிய எண்ணம் அதிகரிக்குங்க. மிருகசிரிஷ 3-4 பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் பணவரத்து அதிகரிக்க போகுது. விருப்பமானவங்களை சந்திச்சு உரையாடி மகிழ்ச்சி அடைய போறீங்க. மன துணிவு உண்டாகுங்க. எந்த ஒரு காரியத்தையுமே துணிவோட செஞ்சு அதிக நன்மை அடைவீங்க. போட்டி பந்தயங்களில் ஈடுபடுறத தவிர்க்கிறது நல்லதுங்க. செவ்வாயும் புதனும் குரு பார்வையுடன் சஞ்சரிக்கிறதால எடுக்கும் வேலையெல்லாம் வெற்றியாகும். நினைத்த செயல்லாம் நடந்தேறுங்க. பூர்வீக சொத்துல ஏற்பட்ட பிரச்சனையெல்லாம் நல்லபடியாக முடியும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து கூட சேரும். நீண்ட நாட்களுக்கு பிறகு பணவரவு அதிகரிக்கிறதால மனசுல மகிழ்ச்சி பொங்குங்க. சிலருக்கு பேரின்பம் பெரும் விதமா மனைவிக்கு குழந்தை பேர் உண்டாகி இருக்கும். செய்தி கேட்டு மகிழ்ச்சி வெள்ளத்துல மிதப்பீங்க. எதிர்காலத்தை கருத்துல கொண்டு கை செலவுகளை குறைச்சி சேமிப்புகளை அதிகரிக்கிறது நல்லதுங்க. நீங்க ஆற்றிய பொது சேவை காரணமா மக்கள் மத்தியில புகழ் பெறுவீங்க. புதிய அரசு மூலம் அரசு பணியாளர்களுக்கு வர வேண்டிய அனைத்து பண நிலுவைகளும் அதிகாரிகள் சிபாரிசின் மூலமா கிடைச்சிருங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க ரொம்பவுமே எச்சரிக்கையாக செயல்படுறது நல்லதுங்க. வாடிக்கையாளர்களிடம் கவனமாக பேசுறது வியாபார விருத்திக்கு உதவும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கோவப்படாமல் மேல் அதிகாரிகள் சொன்ன வேலையை செஞ்சு முடிக்கிறது நல்லது. சக ஊழியர்கள் பேச்சை கேட்டு நடக்கிறத தவிர்க்கிறது நன்மையை தருங்க. குரு பார்வையுடன் சஞ்சரிக்கும் ராகுவால தொழில் முன்னேற்றம் அடையுங்க. ஒரு சிலர் புதிய இடம் வீடு வாங்குவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வெல்லாம் கிடைக்க போகுது. நினைத்த வேலையெல்லாம் நினைச்சபடி நடக்குங்க. மேலும் இறை தொண்டில் ஈடுபாடு அதிகரித்து பக்தி மேலிட்டால பல நற்பணிகள்லாம் செய்ய முற்படுவீங்க. நண்பர்களுக்கு உதவிக்கரம் நீட்ட போறீங்க. தெய்வத்தின் கருணையால வாழ்க்கையில பல புதிய திருப்பங்கள்லாம் ஏற்படுங்க. இடைவிடாத உழைப்பின் காரணமா வேலைக்கு உணவருந்த முடியாத நிலை கூட ஏற்படுங்க. தாய் வழி உறவுகளின் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அரசு வகையில வரி பாக்கிகளை உடனே கட்ட வேண்டிய கெடுபிடி இருக்குங்க. அதுக்கு தேவையான பண வரவுகள் பண உதவிகள்லாம் கிடைச்சி சிக்கல்கள்லாம் தீரும்.
அரசு பணியாளர்களுக்கு பணிபுரியும் இடத்துல மேலதிகாரிகளின் ஆலோசனைப்படி நடக்கிறது, அவர்கள் சொல்லுக்கு மறுபேச்சு பேசாம பணிந்து நடக்கிறது பணியில முன்னேற்றங்களை தருங்க. புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் கணவன் மனைவி நெருக்கம் அதிகரிக்குங்க. ஆனால் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. உறவினர்களோட பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. பிள்ளைகள் நலனில் அக்கறை செலுத்துவீங்க நீங்கள். குருவின் பார்வைகளால் புதிய இடம் வீடு வாங்க முயற்சி வெற்றியாக முடியும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகுங்க. வெளிநாட்டுக்கு செய்யும் முயற்சி சாதகமாக முடியும். கையில் பணம் புரள போகுது. மேலும் உங்கள் வாழ்க்கை பாதையில் இருந்து வந்த தடைகள் எனும் முட்கள்லாம் விலகி இன்பம் என்னும் அழகிய மலர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு பூக்க போகுது. அதன் காரணமாக கவலைகள்லாம் மறந்து மனசில் ஒரு ஏகாந்தமான அமைதி நிலவும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து பண வருமானமெல்லாம் தாராளமாக வரப்போகுதுங்க. இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கி உல்லாசமாக பொழுதுபோக்கிய காலங்கள்லாம் கனவாகும். தாய் மனைவி தோழி அவைகள் மூலமாக லாபம் ஏற்பட போகுதுங்க. வீண் பழி தேவையில்லாத விமர்சனங்கள்லாம் தவிர்க்க உறவுகள் மத்தியில் வார்த்தைகளை அளந்து பேசுறது நல்லதுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.